கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் தெரிந்து கொள்ள விரும்புகிற ஆர்வமான ஒரு பதிவாக இது இருக்கும். இனி எந்த நேரத்திலும் இயேசுவின் ரகசிய வருகை நடக்கும். வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தில் அநேக இடங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பரலோகத்தில் எல்லா இடங்களுமே மேன்மையான இடங்கள்தான். ஆனாலும் விசேஷித்த சில ஸ்தானங்களும் பரலோகத்தில் இருக்கின்றன. ரகசிய வருகையின் போது பூமியில் இருந்து கோடா கோடி பரிசுத்தவான்களாகிய நாம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த கோடிக்கணக்கான பேரில் 24 பேர் மட்டும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருப்பார்கள். அவர்கள் யார்? நாமும் கூட அந்த 24 பேரில் ஒருவராக இருக்க வாய்ப்பு உண்டா என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை. இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சூழ 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுகிறார். பரலோகத்தில் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிறார். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் கோடா கோடி தேவ தூதர்கள் சதா காலமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தேவனை துதித்து கொண்டே இருப்பார்கள். அந்த கோடிக்கணக்கான தேவ தூதர்களை காட்டிலும் தேவனுக்கு மிக நெருக்கமாக அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இந்த 24 மூப்பர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று தெரிந்து கொள்வோம். சிலர் இந்த 24 மூப்பர்களில் 12 பேர் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்றும் 12 பேர் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்றும் கூறுவார்கள். அதற்கு அவர்கள் சொல்கிற விளக்கம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்களில் 12 பேர் என்பவர்கள் முற்பிதாவாகிய யாக்கோபின் 12 குமாரர்களாகிய ரூபன், சிமியோன், யூதா போன்ற 12 கோத்திர பிதாக்கள் என்றும், புதிய ஏற்பாட்டில் 12 பேர் என்பவர்கள் இயேசுவின் 12 சீஷர்களாகிய அப்போஸ்தலர்கள் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த 24 மூப்பர்களுமே புதிய ஏற்பாட்டு காலமாகிய கிருபையின் கால பரிசுத்தவான்கள் தான் என்பதை வேத வசனங்களின்படி நாம் புரிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனங்கள் வரை பார்க்கும்போது 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர், நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் என்று கூறுகிறார்கள். இந்த வசனங்களை பார்க்கும்போது அந்த 24 மூப்பர்களில் யாருமே பழைய ஏற்பாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல என்பதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனுடைய வலது கரத்திலிருந்து ஒரு புஸ்தகத்தை ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு வாங்குகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு அந்த புஸ்தகத்தை வாங்கின உடனே இந்த 24 மூப்பர்களும் இயேசுவுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து அவரை தொழுது கொண்டு, எங்களை உமது இரத்தத்தினால் மீட்டு கொண்டீரே என்று சொல்லி வணங்குகிறார்கள். இதில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் ஒருவரே. சிங்காசனத்தில் பிதா இருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து இயேசு புஸ்தகத்தை வாங்குகிறார் என்றால் எப்படி? 2 நபர்களா என தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரே தேவன். அவர் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் 3 தன்மைகளில் செயல்படுகிறார். இயேசுவின் நாமம் என்பதே அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா என்பதுதானே. இதில் தேவ ரகசியம் இருக்கிறது. இதை குறித்து வேறு ஒரு பதிவில் பார்ப்போம். குழம்பிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போது இதை கூறினோம். சர்வ வல்லமையுள்ள தேவன்தான் நமக்காக இயேசு என்கிற நாமத்தில் ஒரு மனிதனாக வந்தார். அதனால் அவரை குமாரன் என்று நம்முடைய புரிதலுக்காக தேவன் அப்படி கூறியிருக்கிறார்.
பிதாவும் இயேசுவும் ஒரே நபர்தான், ஒரே தேவன்தான், தனித்தனி நபர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவுக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து, தேவரீர் உமது இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீரே என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் 24 மூப்பர்களுமே புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான். காரணம், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்பவர்கள் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் அல்ல. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு உள்ளவர்கள்தான் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் ஆவார்கள். ஆதாமிலிருந்து யோவான் ஸ்நானகன் வரை உள்ள எல்லோருமே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான். அவர்கள் இயேசுவின் இரத்தத்திற்கு உரியவர்கள் அல்ல. எனவே அந்த 24 பேரில் யாருமே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கிடையாது. மேலும் அந்த 24 மூப்பர்களுமே இயேசுவின் 12 சீசர்களா, ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்தில் உள்ள பவுல் போன்ற பரிசுத்தவான்களா என கேட்டால் அப்படியும் கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த 24 மூப்பர்களும் இயேசுவை ஆராதிக்கும் போது என்ன சொல்கிறார்கள் என்றால், நீர் எங்களை சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் உம்முடைய இரத்தத்தினால் சகல தேசங்களிலும் இருந்து எங்களை மீட்டுக் கொண்டீரே என்று சொல்லி துதிக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் எல்லோருமே இயேசுவின் 12 சீசர்களோ அல்லது இயேசுவோடு கூட இருந்தவர்கள் மட்டுமோ அல்ல. இவர்கள் எல்லோருமே புறஜாதியாரிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். காரணம், இயேசுவின் 12 சீஷர்கள் எல்லோருமே யூதர்கள் தான். இயேசுவோடு கூட எப்போதும் இருந்தவர்களும் யூதர்கள் தான். இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரத்தார் என்றாலும் ஒரே தகப்பனுடைய ஒரே இனத்தார் தான். அவர்கள் முன்பும் சரி தற்போதும் சரி பல மொழிகளை கற்று பேசுகிறவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய பூர்வீக பாஷை என்பது எபிரேய மொழிதான். இதிலும் கூட ஒரு மாற்றம் உண்டு. உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுமே அவரவர்கள் இனத்தில் தாய்மொழி என்றே அழைக்கப்படும். ஆனால் முழு உலகத்திலுமே தாய்மொழி என்று அழைக்கப்படாமல் தகப்பன் மொழி என்று அழைக்கப்படுகிற ஒரே மொழி எது தெரியுமா? அது யூதர்களுடைய ஹீப்ரு லாங்குவேஜ் ஆகிய எபிரேய மொழி தான். அது அவர்களுடைய முற்பிதாக்களின் மொழி. எபிரேய மொழியை அவர்கள் தங்களுடைய தாய்மொழியாக அல்லாமல் தங்கள் தந்தை மொழியாகத்தான் அழைக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, யூதர்கள் எல்லோருமே ஒரே தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவர்கள்தான். ஆனால் வசனத்தில் கூறப்பட்டிருப்பது என்னவென்றால், அந்த 24 பேருமே பல இனங்களிலிருந்து பல பாசைக்காரர்களிலும் இருந்து பல ஜாதிகளிலும் இருந்து பல தேசங்களிலும் இருந்து பல கோத்திரங்களிலும் இருந்து வந்தவர்கள் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே 24 மூப்பர்கள் என்பவர்கள் இயேசுவின் சீசர்கள் 12 பேரும் மட்டுமோ அல்லது இயேசுவோடு கூட இருந்தவர்கள் மட்டுமோ என்று கூறிவிட முடியாது. அவர்கள் அதாவது 24 மூப்பர்கள் என்பவர்கள் இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்ததில் இருந்து இயேசுவின் இரகசிய வருகை வரை பூமியில் உள்ள மனிதர்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் யாராகவும் இருக்கலாம். அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாகவும் எந்த பாஷையை பேசக்கூடியவர்களாகவும் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம். தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் முன்குறித்த தெரிந்து கொண்ட அந்த 24 பேருமே புறஜாதியாராக இருக்க முடியும். அவர்கள் இயேசுவின் சீசர்கள் மட்டுமே என்பது அல்ல என்று ஏன் நம்பப்படுகிறது என்றால், அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த பரலோக தரிசனத்தை பார்க்கிறார். இந்த தரிசனத்தை, அதாவது வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா தரிசனங்களையும் யோவான் எப்போது பார்த்து எழுதினார் என்றால், யோவான் பத்மு தீவில் இருந்தபோது எழுதினார். அப்போது அப்போஸ்தலனாகிய யோவான் 90 வயதுக்கும் மேற்பட்ட முதிர்ந்த வயதுள்ளவராய் இருந்தார். யோவான் இயேசுவை பற்றி சாட்சி சொல்லி சுவிசேஷம் அறிவித்ததால் துன்மார்க்கர்களாகிய கிறிஸ்தவ விரோதிகள் யோவானை பிடித்து பத்மு தீவுக்கு அவரை நாடு கடத்தினார்கள். எரிமலைகள் நிறைந்த அந்த பத்மு தீவில் யோவான் தமது முதிர்ந்த வயதில் தனிமையாக கற்களை உடைப்பதற்கு எதிரிகளால் கட்டாயப்படுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அப்போதுதான் தேவனாகிய கர்த்தர் யோவானுக்கு இனி நடக்க போகிற சம்பவங்களையும் பரலோக நரக தரிசனங்களையும் காண்பித்தார். ஏன் இதை குறித்து கூறுகிறோம் என்றால், இயேசுவின் சீசர்களிலேயே கடைசியாக முதிர்ந்த வயதில் மரித்தவர் யோவான் மட்டும்தான். யோவான் மரிப்பதற்கு முன்பே இயேசுவின் மற்ற சீசர்கள் எல்லோருமே இரத்த சாட்சிகளாக மரித்து விட்டார்கள். பவுல் போன்ற அப்போஸ்தலர்களும் யோவான் மரிப்பதற்கு முன்பே இரத்த சாட்சிகளாக மரித்து விட்டார்கள். யோவானுக்கு இயேசுவின் சீசர்களையும் தெரியும். யோவானின் நாட்களில் வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான்களையும் நன்றாகவே தெரியும். ஆனால் யோவானின் பரலோக தரிசனத்தில் அவர் 24 மூப்பர்களை பார்த்தபோது அவர்களில் யாரையுமே யோவானுக்கு அடையாளம் தெரியவில்லை. தெரிந்திருந்தால் நிச்சயம் பெயரை குறிப்பிட்டிருப்பார். பேதுருவை, பவுலை, யாக்கோபை, அந்திரியாவை அந்த 24 சிங்காசனங்களில் இவர்களையும் நான் பார்த்தேன் என்று எழுதியிருப்பார் அல்லவா? அவர்கள் யாரென்று யோவானுக்கு அடையாளம் தெரியவில்லை. எனவே அவர்கள் இயேசுவின் சீசர்கள் மட்டும்தான் என கூறிவிட முடியாது. அந்த 24 மூப்பர்கள் என்பவர்கள் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள யாராகவும் இருக்கலாம். 24 மூப்பர்களில் நீங்கள் கூட ஒருவராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இயேசுவின் ரகசிய வருகை வரை பூமியில் உள்ள பரிசுத்தவான்களில் யாராகவும் இருக்கலாம். நாம் தேவனுடைய சித்தத்தின்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நம்மில் கூட 24 பேர் அந்த ஸ்தானத்தில் இருக்க முடியும். சரி, அந்த 24 மூப்பர்கள் என்றால் அவர்கள் எல்லோருமே ஆண்கள் தானா என பெண்கள் சோர்ந்து போய்விட வேண்டாம். கர்த்தருக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. பரலோகத்தில் எல்லோருமே தேவ தூதர்களைப் போல இருப்போம். எனவே அந்த 24 மூப்பர்களில் பெண்களுக்கும் நிச்சயம் இடம் இருக்கும் என்று நம்புவோம். 24 மூப்பர்கள் எல்லோருமே புறஜாதியர் தானா, யூதர்கள் யாரும் கிடையாதா என யோசிக்கக்கூடாது. இவர்களில் யூதர்களும் இருப்பார்கள், புறஜாதியாரும் இருப்பார்கள். இயேசுவின் சீசர்களுக்கு அந்த இடம் கிடையாதா என சிந்தித்தால் அவர்களிலும் ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் எல்லோருமே அவர்கள் கிடையாது. பரலோகத்தில் பல பல மேன்மையான ஸ்தானங்கள் இருக்கின்றன. இயேசுவின் சீசர்களுக்கு இன்னும் மேன்மையான ஸ்தானங்களை தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருப்பார். எனவே இப்படிப்பட்ட மேன்மையான பரலோக ஸ்தானங்களை வாஞ்சித்து பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழ்வோம். அழிந்து போகக்கூடிய இந்த உலக காரியங்களுக்காக இம்மைக்காக மாத்திரம் அல்ல, நாம் நித்தியமாய் நிரந்தரமாய் இயேசுவோடு கூட நாம் வாழப்போகிற பரலோக மேன்மைகளை வாஞ்சித்து செயல்படுவோம். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். எனவே அந்த 24 மூப்பர்களில் நீங்கள் கூட ஒருவராக நிச்சயமாக இருக்க முடியும். நம்முடைய தகுதி நம்மால் உண்டானது அல்ல, அது தேவனால் உண்டாயிருக்கிறது. நம்மை அழைத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நம்முடைய தகுதி உண்டாயிருக்கிறது. ஆமென்.